ஆடுகளம் படத்தில் வெற்றிமாறன் தேசிய விருது பெற உறுதுணையாக இருந்த இயக்குனர் காலமானார். தயாரிப்பாளரிடம் கதை சொல்லிவிட்டு வரும் வழியிலேயே உயிர் பிரிந்த தமிழ் இயக்குனர், இறுதி மூச்சு வரை சினிமா சினிமா என்று வாழ்ந்த இயக்குனர், நள்ளிரவில் பேருந்திலேயே நடந்த சோக சம்பவம். தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஒரு இயக்குனர் என்றால் அது வெற்றிமாறன் என்றே கூறலாம். அவர் ஆடுகளம் படத்தில் தேசிய விருதையும் பெற்றார். அதற்கு ஒரு வகையில் முக்கிய காரணமாக இருந்தவர் விக்ரம் சுகுமாரன். ஆம், அந்த படத்தில் வெற்றிமாறனுக்கு வசனம் எழுதுவதில் உறுதுணையாக இருந்தார். மேலும் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியவர்தான் விக்ரம் சுகுமாரன். இதுபோக இவர் தனது முதல் படமான மதயானை கூட்டத்தின் மூலமாக அறிமுகமாகி நல்ல வரவேற்பையும் பெற்றார். இதையடுத்து பல வருடங்களுக்கு பின் சாந்தனுவை வைத்து ராவண கோட்டம் என்ற படத்தையும் இயக்கினார். இந்நிலையில் நேற்று மதுரைக்கு கதை சொல்வதற்காக ஒரு தயாரிப்பாளரை சந்தித்துள்ளார். இதையடுத்து தயாரிப்பாளரை சந்தித்துவிட்டு வரும் வழியிலேயே ஓர் சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆம், பேருந்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் உலகை விட்டே அவர் உயிர் பிரிந்து சென்றுள்ளார். இந்த ஒரு சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சோகத்தில் மூழ்கடிக்கச் செய்துள்ளது.